ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க நம்மளோட டிவி ரிமோட்டை பற்றின ஒரு வீடியோ தனியாக போடுங்க அப்படின்னு. ஸோ அவங்களோட கமெண்ட்டை நான் வந்துட்டு இங்கே ஆட் பண்ணுறேன். அதே இதில் வந்துட்டு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றதுலாம் பார்த்தீங்கன்னா நாம் வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை வச்சு நம்ம ஒரு க்ரேஸியான திங் ஒன்று பண்ண முடியும். ஸோ அதை பற்றியும் இந்த வீடியோவில் என்னது அப்படின்றதையும் காமிக்கிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நமக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னா, ஒரு மொபைலும் நம்மளோட டிவி ரிமோட்டும் தான். அண்ட் தென் இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு என்னென்ன பட்டன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். இது பார்த்திங்கன்னா பவர் பட்டன், ஓகேங்களா. ஸோ அண்ட் தென் இது வந்துட்டு வாய்ஸ் அசிஸ்டன்ட் பட்டனு, இது வந்துட்டு சென்டர் பட்டனு கிளிக் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் 4 கீஸ் பார்த்திங்கன்னா இருக்குது, ஓகேங்களா. அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பேட்ச் வால் பட்டன் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா பேக் பட்டன் ஒன்று இருக்குது, ஹோம் பட்டன் ஒன்று இருக்குது, ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸ் பட்டனும் ப்ரைம் வீடியோ பட்டனும் ஹாட்ஸ்டார் அப்புறம் பார்த்திங்கன்னா யூடியூப், ஓகேங்களா. இந்த பட்டன்லாம் இருக்கு இல்லையா. அண்ட் தென் வால்யூம் கண்ட்ரோலுக்கு ப்ளஸ் பட்டனும் மைனஸ் பட்டனும் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இதை வச்சு நம்ம என்ன க்ரேஸியான விஷயம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நம்ம மொபைலில் பார்த்திங்கன்னா ப்ளூடூத் ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஆல்ரெடி என்கிட்ட பார்த்திங்கன்னா ப்ளூடூத் ஆனில் இருக்குது. இப்போ நான் வந்து இதை கிளிக் பண்ணி மோர் செட்டிங்ஸ் போய்க்கிறேன், ஓகேங்களா. இதுக்கு வந்துட்டு நம்ம பின் போடுற மாதிரி இருக்கும், பின் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ நாம் பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா ஷியாமி ஆர்சின்னு இருக்குது. இது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வந்துட்டு பேர் பண்ணது. இந்த நம்ம பேர் பண்ணுறதுக்கு ஹோம் பட்டனையும் பேட்ச் பட்டனையும் சேர்ந்தாப்பில் அழுத்தணும், ஓகேங்களா. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ரிமோட் ஆன் ஆகிட்டு என்னாகும் அப்படின்னா இது வந்துட்டு கனெக்ட் ஆகிறதுக்கு ரெடி ஆகிட்ருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம மொபைலுக்கு போயிடுவோம். மொபைலை பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் வந்துட்டு கனெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இப்போ அதை நான் வந்துட்டு திருப்பி கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு பேர் பண்ணிட்டேன் ரிமோட்டில், ஓகேங்களா. இப்போ நான் வந்துட்டு மொபைலில் ரிமோட் வழியாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு பவர் மெனு ஆன் பண்ண போகிறேன், ஓகேங்களா. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா பவர் மெனு வந்துருச்சா. இப்போ நான் வந்துட்டு பேக் போகிறேன், போயிடுச்சு, ஓகேங்களா. அடுத்து ஏதாச்சும் மாற்றணும் அப்படின்னாலுமே நான் வந்துட்டு ஈஸியாக மாற்ற முடியும். இப்போ நான் வந்துட்டு யூடியூப் போய்க்கிறேன், ஓகேங்களா. ஸோ யூடியூப் போயிட்டு இதில் வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறது எப்படினாலும் பண்ணிக்கலாம் என்னால், ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்துட்டு ஆக்சஸ் இந்த ரிமோட் வழியாக எனக்கு கிடைக்கிது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கீழே நான் வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா வருது, ஓகேங்களா. ஓகே, கொஞ்சம் லோட் ஆகிற இஷ்யூ இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இப்படி வருது. இப்போ நான் வந்துட்டு ஏதாச்சும் ப்ளே பண்ணணும் அப்படின்னா சென்டர் பட்டன் அழுத்தினேன் அப்படின்னா ப்ளே ஆகும், ஓகேங்களா. இப்போ வந்துட்டு எதில் இருக்குன்னு எனக்கு தெரியலை, ஓகே. ஸோ அப்போ நான் வந்துட்டு பேக் போகணும் அப்படின்னா இங்கே பேக் பட்டன் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு கிளிக் பண்ணுவேன். இது பார்த்திங்கன்னா பேக் வந்துச்சு, ஓகேங்களா. பேட்ச் ஹோல் பட்டன் அழுத்தினேன் அப்படின்னா ப்ரௌசருக்கு போகும். இது எனக்கு வந்துட்டு ஆல்ரெடி தெரிஞ்சதான், ஓகேங்களா. இப்போது அசிஸ்டண்ட் ஓப்பன் பண்ணும் மொபைலில், ஓகேங்களா. இப்போ நான் வந்துட்டு அசிஸ்டண்ட் பட்டனை அழுத்தி பிடிக்கிறேன், ஓகேங்களா. பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்துட்டு பேக் போயிடுறேன். அண்ட் தென் இதில் நெட்ஃப்ளிக்ஸ் பட்டன் எதுக்கு இருக்குதுன்னு தெரில. அண்ட் தென் ப்ரைம் வீடியோ பட்டனும் எதுக்குன்னு தெரில. ஸோ இதை பற்றிக்கிட்டே எதுவுமே கஸ்டமைஸ் ஆகலை. அண்ட் தென் வால்யூம் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ரிமோட்டை வச்சு என்னால் வால்யூம் கண்ட்ரோல் பண்ண முடியும். நான் வந்துட்டு மொபைலில் எதுவுமே பண்ண கிடையாது, ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் க்ரேஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா ஒரு டிவி ரிமோட்டை வச்சு மொபைலில் கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்தது. பட் பார்த்திங்கன்னா நல்லாவே ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டதுனால இந்த ஒரு வீடியோ. அண்ட் இன்ஸ்டாவில் ரீல்ஸ் வந்து ஸ்க்ரோல் பண்ண முடியும், ஓகேங்களா. ஓகே, இப்போ இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணுங்கள், பேக் போய்க்கலாம். இப்போ நான் வந்துட்டு எனக்கு வர மெனுவை என்னால் அப்படியே ஸ்க்ரோல் பண்ண முடியும் ரிமோட்டை வச்சு, ஓகேங்களா. ஸோ இப்போ வந்துட்டு லோட் ஆகாமல் இருக்குது. எனக்கு நெட்வொர்க் கிடைக்க மாட்டேங்குது, வைஃபைலையும் ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஓகேங்களா. ஓகே, இப்போ பாருங்கள் அப்படியே ஸ்க்ரோல் ஆகுது. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரோல் ஆகும். எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்துட்டு இந்த ரிமோட்டை வச்சு ஆக்சஸ் பண்ணுறேன். இப்போ நான் வந்துட்டு பேக் போயிட்டேன், ஹோம் போயிட்டேன் அப்படின்னாலுமே வந்துடும், ஓகேங்களா. இப்போ நான் வந்துட்டு இங்கே மெனுவில் ஏதாச்சும் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னாலுமே இதை வச்சு கிளிக் பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் வந்துட்டு எனக்கு இந்த ரெட்மி டிவியோட ரிமோட் பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்கு.
ஸோ சம்திங் க்ரேஸியாக இருக்குல்ல. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோக்குள்ளே தான். ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை இன்வைட் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு ஒரு கண்டென்ட் கொடுத்த சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ஓகே, அவரோட நேம் பார்த்தீங்கன்னா ஜெனி அலாவுதீன் அப்படின்றது தான். ஸோ தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஃபார் ஷேரிங் திஸ் கமெண்ட் அண்ட் கண்டென்ட். ஓகேங்களா? ஸோ அவருக்கு தமிழ் தெரியுமான்னு தெரியல. தேங்க்யூ ப்ரோ, நீங்கள் ஷேர் பண்ணதுக்கு. ஸோ உங்களோட கமெண்ட்டை வச்சு ஒரு கண்டென்ட்டே போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட பார்க்கலாம். ஸோ நம்மளோட கிரியேட்டர்ஸ் நேவிகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிகிட்டு இருங்க. ஸோ க்ரேஸியான நிறைய கண்டென்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் தான். ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் கிரியேட்டர்ஸ் நேவிகேஷன். டாடா, பை பாய், டேக் கேர், பாய்.